வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. 7.5 சனிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டிய கட்டாயம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சார் அப்படிதான் இருக்கு நிலைமை. 7.5 சனியில் எல்லாத்தையும் இழந்துட்டேன், உறவுகளை இழந்துட்டேன், பணம் இழந்துட்டேன், வீடு வண்டி வாகனத்தை இழந்துட்டேன், தொழிலில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை, அவமானம், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் ஆகிட்டு வரேன். அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கேன், எதுவும் நடக்கலை. உண்மையிலே அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க, முதல்ல அதை நான் வச்சுக்கோங்க. இல்லை சார், எனக்கு இன்னும் கஷ்டம் நிவர்த்தி ஆகலை, 7.5 சனி முடிஞ்சுமே எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஏன்னா சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கர்ம வினை இருக்குது, ஒரு சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்க போகுது. இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போயிறாங்க. இது ஒரு வகையில் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம். ஆனால் தனுசு ராசி என்பவர்களுக்கு அது குருவுடைய வீடு, உங்கள் ராசி அதிபதியோட வீடு. அதனால சனி பகவானுடைய தாக்கங்கள் பெருசா இருக்காது. அதை என்னென்ன கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன், அதுக்கான பரிகாரங்கள் சொல்றேன், கேட்டுக்கங்க. நீங்க தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாக போறார். முதல்ல கஷ்டங்கள் குறையும், மன வலி, மன கஷ்டம், அதுல இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். என்னை எப்படிலாம் பேசினாங்க, நான் எப்படிலாம் வேலை இல்லாமல் இருந்தேன், தொழிலை இவ்வளோ நஷ்டப்பட்டேன் அப்படி மன வேதனையோட வெம்பி தவண்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த மன வேதனையிலிருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்கிறார். முதல்ல ஃபினான்ஷியல் லெவலில் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வருவீங்க. எப்படி வரப்போறீங்க? முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. சார் வேலை கிடைச்சிருச்சு சார், ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் சொன்னது கரெக்டு, ஆனால் வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்கள் அதில் ஒரு ப்ரொமோஷன், அதில் ஒரு இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, அதே போல் வேலை மாற்றம். நிறைய பேருக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கர நாலேஜபிள் பர்சனு, அறிவு அதிகம் உண்டு, உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சும் மற்றவங்களோட சம்பளம் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகி என்னாலும் வாழ்ந்து காட்ட முடியும், என்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த 2 வருஷத்துல செய்ய போறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தடைபட்ட கர்மாக்களை சொல்லும். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த சனி பகவான் பார்க்கும்போது என்னன்னா தடைபட்ட கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்ப வேலையில் அதுக்கு வேலை கிடைக்கும், வேலையில ப்ரொமோஷன், பதவி உயர்வு எல்லாம் உண்டு. முக்கியமா தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை, லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கிறார். நிறைய பேருக்கு தொழில் எல்லாம் பண்றீங்க, பட் இருந்தாலும் அதுல கடன், பழைய கடன் நிறைய இருக்கு சார், அதெல்லாம் எப்படி சார் தீர்க்கிறது, எல்லாம் தீர்ந்துருமா சார் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரங்களுக்கு அதிகமா இருக்கு. என் கடன் பிரச்சனை எப்படியா தீர்ந்துருமா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு, உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட அந்த வாய்ப்புகள் தான் ஒரு மனுஷனை நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, தொழில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சி கொடுக்க போகுது. இதுல ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில இருக்க, வாய்ப்புகள் வர நேரத்துல திருப்பி கடன் பிரச்சனையும் ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லா இருக்கும். திருப்பி நான் 7.5 சனி முடிஞ்சோ ஒன்றும் நடக்கல சார் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே ஆசை தானே, எல்லாரும் பிசினஸ் பண்றவங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் ஆசை தானே, ஏதோ ஒரு கடனை வாங்குவீங்க, நம்ம அதை செஞ்சாலும் எதாவது செஞ்சோம், அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
ராகு திசையோ சந்திர திசையோ மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். இது முக்கியமாக சந்திர திசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மாட்டிக்கிறீங்க. அப்போ உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன பரிகாரம்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே போல் தனுசு ராசியாக இருக்கீங்க, உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக உழைக்கிறேன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை ஆபத்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏற்கனவே இருக்கிற உடம்பு பிரச்சனையை அதிகமாக்காதீங்க. பிபியோ சுகரோ ஏதோ ஒன்று அதை அதிகப்படுத்தக்கூடிய, அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அப்போ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கு. அதேமாதிரி ஆஃபீஸ் மாறுறீங்க, வேலை மாற்றம் உண்டு, அது எந்த டவுட்டுமே கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்குது. முக்கியமாக மூல நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தான் அதிகமாக கடன் வரும், அவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும். நீங்களாக போய் மாட்டிக்குவீங்க எங்கேயாவது. அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தியை சனி பகவான் கொடுக்க போகிறார். இந்த பிரச்சனைகளாக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த 7 சனியில் ஏற்பட்ட ஒரு மனவலி, அது பார்த்தீங்கன்னா பொருளாதார வகையில் நிறைய பேருக்கு பிரிவினை நடந்திருக்கு. நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஏதோ ஒரு கோபத்தை வீட்டில் காட்ட வேண்டியது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் செய்யக்கூடிய பிரச்சனை. அதில் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் நிறைய பேர் உங்களுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு நிறைய தேவையில்லாத தவறான முடிவுகள்லாம் எடுத்திருப்பீங்க. அதனாலையும் சில பாதிப்பு. அப்போ அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த திருமண உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். இல்லை பிரிஞ்சுட்டீங்க, வேறு வழி இல்லை சார், எல்லாம் முடிஞ்சது சார், நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சு, ஏதோ தப்பான சில முடிவுலாம் எடுத்து இப்போ தான் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமணம் உண்டு. ஏன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத தகாத உறவுகள்லாம் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் சார், என்ன பண்ணுறது, மனம் போன போக்கில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் கணவன் மனைவி உறவுகள் நிறைய பிரச்சனை, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், அவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கடுமையாக இங்கே செய்யாத வேலை கிடையாது சார், பேரு தான் வெளிநாடு, அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டேன், வேலை கிடச்சிது, அதில் அவ்வளோ பிரச்சனை, நானும் என் மனைவி வேலை சேர்த்து வேலை செஞ்சோம், என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு, என் மனைவிக்கு உடம்புலாம் சரியாகவும் போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி. அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு. அதே போல் அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை தேடலாம். அது மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணாமலாம் இல்லை, கண்டிப்பாக வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண கிடைக்க போகுது. நீங்கள் பணம்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, சில வாய்ப்புகள் வரல. சில பேர் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, சில பேருக்கு மார்க் வரல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. சில பேருக்கு என்னென்னா வேலையில் ஏதோ ஒரு சில இன்டர்வியூலாம் முடிஞ்சு கடைசி ரவுண்டில் ஏதாவது ரிஜெக்ட் ஆகிட்டு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நல்ல நேரத்தில் போக போகிறீங்க, நல்லா நான் வச்சுக்கிங்க. ஐயோ நான் போய் ஏற்கனவே ஒன்று மிஸ் ஆகிடுச்சு சார், மிஸ் ஆகிறது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ நல்ல விஷயத்தில் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிங்க. தேவையெல்லாம் உட்காந்து ஐயோ ஏற்கனவே வாய்ப்பு விட்டுட்டு, வாய்ப்பு எப்படியும் வந்துட்டு தான் இருக்குது. நல்ல வாய்ப்புகள் எப்போ அப்படின்னு நல்ல நேரத்தில் தான் வரும். நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யணும். என்னென்னா இந்த வெளிநாடு போகும்போது கொஞ்சம் உங்கள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், உங்கள் உடல்நிலைக்கு அதேமாதிரி அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் செட் ஆவீங்களா, உங்களுக்கு அங்கே வருமானம் வருமா, அதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க. அதேமாதிரி பணம் செலவு பண்ணி வெளிநாடு ட்ரை பண்ணாதீங்க, அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதோ தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா, ரொம்ப கரெக்டான சோர்ஸ் மூலிமா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணுங்க. தெரியாத புது நபருக்கு பணம் கொடுக்காதீங்க, பணம் வராது. இந்த அர்த்தாஷ்டம சனியில் இந்த பிரச்சனை இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குது. அதேமாதிரி பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்ட போகிறீங்க, அதுமாதிரி வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் நினச்ச விஷயங்களில்
ஏன்னா அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல போகும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் பல விஷயங்கள் நடக்காமலாம் இல்லை. பின்னாடி கடன் வரும். எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸில் கடன் வாங்குறது சகஜம்தான். ஆனால் அது உங்கள் நேரம் சரியில்லை, உங்கள் தசாபுத்தி சரியில்லைன்னும் போது அந்த கடன் பிரச்சனையே அதிகம் திருப்பியும் 7 சனி மாதிரி மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் இப்படி தான் சொல்லுது. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 7 சனியோ எதுவுமே இருந்திருக்காது, ஆனாலும் கஷ்டப்பட்டுட்டீங்க. அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இப்படி தசாபுத்தி மற்ற கிரகநிலை. அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. பார்த்துட்டு முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பு. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், கணவன் மனைவி, குடும்பம், உறவுகள், அதே மாதிரி தொழில், வேலை, எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மையை அடையக்கூடிய, ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக வேலை இல்லை, தொழிலில் பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதில் பலன்கள் வராது, உங்கள் நோட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பாக நடத்துகிற இருக்கோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவத்.